5 ஏக்கரில் ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க. நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த தோப்பினோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 5.5 ஏக்கர் வருதுங்க. ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. பாதி பெரிய மரம் இருக்குங்க. காய்ப்பில் இருக்கிற மரங்கள், சின்ன மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டி தான் வச்சுருக்காங்க. இந்த தோப்பினோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் திருமூர்த்திமலை டேம்லேருந்து வந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர் வருதுங்க. அது போக கிணறு ஒன்று இருக்குங்க. அது போக போர் ஒன்று இருக்குதுங்க. போருக்கு சப் மோட்டர் இருக்குங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருங்க 5 ஹெச்பியில். இந்த தோப்பு பொறுத்த வரைக்கும் கிணறை விட போர் தான் நல்ல வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. போர் வாட்டர் தான் ஃபுல்லாகவே இந்த 5.5 ஏக்கருமே ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிக்குதுங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. சரௌண்டிங் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தென்னந்தோப்பு தான் மெயினாக இருக்குதுங்க. காய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க. தென்னங்கன்றுகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அத்தனை செடிகளுமே இருக்குதுங்க. கருவேப்பிலையிலேருந்து எலுமிச்சை செடி, கொய்யா, மாசெடி, இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளும் வச்சுருக்காங்க. அதுபோக இடையில ஊடு பயிராக வாழை மரம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வாழை மாதிரி ஊடு பயிர் மூலமாக நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பழங்கள் கிடச்சிருங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம சேல் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாகவே இந்த 5 ஏக்கருமே பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க. இடையில இருக்கிற இந்த மாதிரி ஊடு பயிர்களுக்கு சேர்த்தே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ஃபுல்லாகவே பாஞ்சிக்குதுங்க. கிணறுனோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 55 அடி வருங்க. சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தாங்க. இந்த தோப்பு பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஊர்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்கிறனால வேலையாட்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஈஸியாகவே கிடைக்குங்க. தார் ரோட்லேருந்து 100 மீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க. 100 மீட்டர் வர்றதுக்கான மண் தடம் இருக்குங்க. மண் தடம் நல்ல அகலமான மண் தடங்க. கனரக வாகனங்கள் எல்லாமே போயிட்டு வர்ற அளவுக்கு நல்ல அகலமான தடம் இருக்குங்க. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஊரடியாக இருக்கிறனால ஆட்கள், வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஒரு போர் ஒன்று வந்துருங்க. அந்த போர்னோட ஆழம் பார்த்திங்கன்னா 1000 அடி கிட்டத்தட்ட வருதுங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கிற போருங்க. இந்த போர்லேருந்து தண்ணி கிணத்துக்குள்ளே விட்டு அதுலேருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ஃபுல்லாக தோப்பு ஃபுல்லாகவே பாயுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மோஸ்ட்லி தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க. அது போக பட்டுப்புழு வளர்ப்பில் இந்த ஏரியாவில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தோட்டங்க. மல்பரின்னு சொல்லுவாங்க, பட்டுப்புழு வளர்ப்பு. அதில் தான் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குங்க. தென்னைக்கு அடுத்தபடியாக நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பயிர் இதுங்க. அதனால் இந்த ஏரியாவில் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தோப்பினோட 2 சைடுமே பார்த்திங்கன்னா இந்த மல்பரி செடிகள் தான் இருக்குதுங்க. தென்னை மாதிரியே அதிக தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் வகைங்க இது. நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவாக இருக்கிறனால தண்ணீர் குறைபாடு இல்லாமல் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி பயிர்கள்லாம் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் எல்லாமே போட்டிருக்காங்க நிறைய பேருங்க. அது போக இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துருங்க. ஓரளவுக்கு ஓனர் தங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய ஃபார்ம் ஹவுஸுங்க. அவுட் சைட் பாத்ரூமோட 2 பெட்ரூமோடு இருக்குங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிகள், வாழை மரம், பப்பாளி, இந்த மாதிரி நிறைய மர வகைகள் இருக்குங்க. பார்க்குறக்கே ஒரு நல்ல அமைதியான அழகான ஒரு சூழலில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் ஒரு வேளை லேபர் வச்சு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் லேபர் வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை ஓனர் தங்குற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. முன்னாடி நல்ல பார்க்கிங் வசதியோடு இருக்குதுங்க. ஒரு 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல அகலமான இடம் விட்டு கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபார்ம் ஹவுஸில் மழைநீர் சேகரிக்கிறதுக்கான ஒரு செட்டப் அமைச்சிருக்காங்க. மழை காலங்களில் பெய்கிற தண்ணி ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி பிவிசி பைப் லைன் செட்டப் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டோரேஜ் பண்ணுற வாட்டர்
குடிநீருக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முறையில் அருமையாக பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த களைகளுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. தென்னை மர காய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மற்ற தோப்பை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே காய்ப்பில் தான் இருக்கிற தோப்புங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் வர்ற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீச் ஆகிடலாங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் உள்ள வரணுங்க. 100 மீட்டர் உள்ள வர்றதுக்கான மண் தட வசதி நல்லாவே இருக்குதுங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்கள் ஏதாவது ஃபார்ம் ஹவுஸோட நல்ல வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகுங்க. இல்லை நீங்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு தோப்போ அல்லது நிலம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் இது செட் ஆகுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சி நல்லா ஆகுங்க. அது போக உங்களுக்கு மந்த்லி தோப்பு மூலமாக இன்கம் வந்துடுங்க. அதனால் 2 யூஸ் இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நல்ல க்ரோத் இருக்குங்க. அதுபோக மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வருங்க. 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் இதனோட க்ரோத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்குதுங்க. அதில் மழை பெஞ்சா ஒரு 2 மாதம் வரைக்கும் 3 மாதம் அதிகபட்சம் தண்ணி நிற்கிங்க. அதுபோக பிஏபி பாசனத்துலேருந்து வர்ற மீதமுள்ள தண்ணி அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. அது மூலமாகவும் ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் வருஷத்தில் மொத்தமாக 6 மாதம் வரைக்கும் அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 50 லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸாக கேட்குறாருங்க. மொத்தம் 5.5 ஏக்கருங்க. ஒரு போரு, ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸுங்க. அது போக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க. இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 1 ஏக்கர் 50 லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாருங்க. அதுலேருந்து நெகோசியேஷன் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.